You are tuned to Anubhav 2.0 podcast from senior citizens, catalyzed and supported by the Ministry of Social Justice and Empowerment, Government of India, through National Institutes for Social Defense and Media for Community Foundation. The project is conceived and designed by Dr. R. Sridhar and supported by Ashish Tiwari, Pooja Murada, Sai Sudha and Kaushalya. Hello everybody. Valentine's Day. Love in the air. Love on a Roman holiday. From Russia with love. Shakespeare in love. Love aajkal. Love everywhere. In the colorful world of Bollywood romance, where heroes traditionally chase heroines around trees and burst into song at the slightest provocation, Valentine's Day makes the flowers bloom and the heart sing. You suddenly see a cardboard cutout of the heroine as the hero is playing hide and seek. Bollywood rain and song sequences are like heaven on earth. Background dancers appearing from nowhere and the director doing retakes till the heroine is rushed to a doctor with a sneeze sounding like thunder. Today it's all about picture perfect Instagram with Bollywood song reverberating with love and laughter. Let's say cheers to the lovers and give them a short, fun version of Bollywood Untamed. I'm sure all of you will relate these fun relics to the original Bollywood hits. रूप तेरा मस्ताना, प्यार मेरा सस्ता ना, पर वॉलेट जो खाली है, कैसे दूँ गिफ्ट तुमको जाना। मेरे सामने वाली कॉफ़ी शॉप में एक लड़की रोज़ आती है, जो देखे बस दिल का नंबर और मुझे भी कॉफ़ी पिलाती है। एक लड़की प्यारी प्यारी सी, गिफ्ट की उम्मीद वाली सी, बजट देखो तो छोटी सी, पर डिमांड हो बड़ी सी। तुम ही कहो ये कोई बात है। मिठाई भी महंगी, फूल है भी महंगा, मेरा प्यार है बस सस्ता ज़माना। 5 रुपया 12 आना, वैलेंटाइंस डे क्या मिलेगा जाना। ओ खाई केक चॉकलेट वैलेंटाइन वाला, मूड बनाएंगे मस्ताना, पर जब बिल का टाइम आया तब हो गया दीवाना। हैप्पी लिसनिंग। अरे यार, मेरी शादी तो 20 तारीख को है। जब दिल ही टूट गया, हम जी के क्या करेंगे। Bye bye. Have a great Valentine's Day. அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். காதலர் தினம் என்பது காதலின் முக்கியத்துவத்தையும் அதன் அழகையும் உணர்த்தும் ஒரு சிறப்பு நாள். காதல் என்பது மனித வாழ்வில் மிக அழகான ஒரு உணர்வாகும். அது ஒரு உறவை நம்பிக்கையுடன், பாசத்துடன், கருணையுடன் வளர்க்கும் ஒரு அற்புத சக்தியாகும். காதலர் தினம் வெறும் காதலர்களுக்கான நாள் மட்டுமல்ல, பெற்றோர்கள், நண்பர்கள், சகோதரர்கள் என யாரிடமும் நாம் கொண்டுள்ள அன்பை வெளிப்படுத்த ஒரு சிறந்த நாளாகும். அன்பு என்பது விலை மதிப்பற்ற ஒன்று. அதனை விலை உயர்ந்த பொருட்களால் மட்டும் பரிமாற வேண்டியதில்லை. உண்மையான அன்பு ஒரு இனிய வார்த்தையில், ஒரு சிரிப்பில், ஒரு ஆதரவான செயலில் கூட வெளிப்படலாம். அன்று முதல் இன்று வரை காதலுக்கு பல்வேறு வடிவங்களும் வடிவமைப்புகளும் உள்ளன. தமிழ் இலக்கியத்திலேயே காதலுக்கு உயர்ந்த இடம் உண்டு. சிலப்பதிகாரம், சங்ககால பாடல்கள் போன்றவை காதலின் நெகிழ்வையும் ஆழத்தையும் எடுத்து காட்டுகின்றன. எல்லா நாட்களிலும் அன்பு பகிர்ந்து கொள்ளலாம், ஆனால் ஒரு நாளாவது அதை சிறப்பாக கொண்டாடுவது ஒரு இனிய அனுபவம். எனவே இன்று உங்கள் அன்பு மக்களுக்கு உங்கள் உண்மையான அன்பை வெளிப்படுத்துங்கள். அன்புதான் இந்த உலகின் உயர்ந்த பெருமை.
அன்பே உயிரின் அடையாளம். அதை உணர்ந்து கொண்டாடுவோம். திருமதி ராஜலட்சுமி அவர்கள் காதலர் தினத்தை பற்றிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார். அவற்றை இப்பொழுது கேட்போமா? இன்று காதலர் தினம். இதை நாம் சமீப காலமாக தான் கொண்டாட ஆரம்பித்திருக்கிறோம். ஆனால் என்ன, முன்பு நம்மிடையே காதல் இருந்ததில்லையா? முருகன் எப்படி வள்ளியை மணந்தார்? காதல் செய்துதானே. துஷ்யந்தன் சகுந்தலையை காதலிக்கவில்லையா? அதனால் காதல் என்பது நமக்குள் என்றும் உள்ளது. அது ஒன்றும் புதிதல்ல. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வருவரை என்று ஒரு பாடல் உண்டு. அது சரியா? இளமையிலே நம்மிடையே தோன்றும் உணர்வு பின்பு மறத்து விடுமா? இல்லை இல்லை, அது என்றும் நம்முடன் இருக்கும். 50லும் காதல் வரும். அது என்பது நமது மனதில் எப்பொழுதும் இருக்கும். ஏதோ வெள்ளைக்காரனிடமிருந்து தான் நாம் இதை கற்றுக்கொண்டோம் என்று ஒரு சிலர் நினைப்பார்கள். அது தவறு. மேலும் நாம் எல்லோரும் காதலர்கள் தானே. கணவனை அனுசரித்து அவனுடன் அன்பாக பழகி கடைசி வரை அவனது விருப்பங்களை பூர்த்தி செய்து வாழ்வது ஒரு வகையான காதல். இன்று எல்லோரும் காதலர் தினம் என்று வெளிப்படையாக கொண்டாடுகிறார்கள். அதுவும் சரிதான். உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதில் தப்பில்லை. சீனியர் சிட்டிசன்ஸ் ஹோமில் காதலர் தினமா என்று கேட்காதீர்கள். நாம் எல்லோரும் காதலர்கள்தான். என்ன, அந்த காலத்தில் நாம் எல்லோரும் எதையும் கொஞ்சம் அடக்கி வாசித்து கொண்டிருந்தோம். இந்த காலத்தில் எல்லாவற்றையும் வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறார்கள். அவ்வளவுதான். இந்த தினத்திற்காகவே இறைவன் படைத்தது ரோஜா மலர். ஒரு ஆண் இந்த மலரை ஒரு பெண்ணிடம் கொடுக்கும் பொழுது இந்த அழகிய மலரை போல் நம் வாழ்க்கையும் அன்புடன் என்றும் நல்ல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று கொடுக்கிறான். காதல் என்ற சொல்லுக்கு அர்த்தம் அன்பு, பாசம் என்பதுதான். அந்த உணர்வுகள் நம்மிடையே இருக்கும் வரை நாம் காதலர் தினத்தை கொண்டாடலாம். நம் வாழ்க்கையே காதல் என்ற உணர்விலேயே தானே ஆரம்பிக்கிறது. காதல் என்பது ஒரு உணர்வு. அதை கருத்திலே நாம் கொண்டு உல்லாசமாக ஆடி பாடி மகிழ்வுடன் அதை நாம் இன்று கொண்டாடுவோம். இனி திருமதி பானுமதி அவர்கள் தன் கணவனின் இனிய நினைவில் இயற்றிய கவிதைகளை கேட்போம். ஆங்கிலத்திலும் தமிழிலும் அவர் இயற்றியிருக்கிறார். என் அன்பு ராஜா, என் மனத்தில் பூத்த ரோஜா, என் காதல் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவி போன்றது. உங்கள் காதல் சிப்பிக்குள் வைத்த முத்தாய் உங்கள் இதயத்தில் இருக்கும். நீங்கள் எங்கோ பிறந்து எனக்காக காத்திருப்பீர்கள் என்பது தெரியும் எனக்கு. நான் இறந்து வருவேன், மீண்டும் பிறந்து வருவேன், உங்களிடம் பறந்து வருவேன். என் நம்பிக்கையை அந்த தும்பிக்கையான் நிறைவேற்றி வைப்பான். நாம் மீண்டும் கரம் கோத்து நம் காதல் வாழ்க்கையை தொடரலாம். நம் காதல் காலம் காலமாய் தொடர்ந்து வரும். காத்திருங்கள். கல்யாண் ராமன். My dear Raja, we are the couple made for each other. I am your wife, you are my life. You are educated, I am dedicated. You are very, very sweet, nobody can beat. You are handsome, that's awesome. You are manly, now I am lonely. You are my dear, I am in tears. Wherever you are, I love you forever. நேயர்களே, மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். You were listening to Kovai Vani podcasts from S3 Kovai Care, Coimbatore. Please contact 14567. I repeat, 14567 Elderline Helpline during working hours for any assistance relating to senior citizens. Thank you.